வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134:3. Lord that made heaven and earth, bless thee out of Zion. Psalms 134:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட காட் கோசிஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களை இந்த காலை பொழுது சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை காலை பொழுது கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில வசன பகுதிகளை வாசித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் உங்கள் நடுவே பெரிய காரியங்களை செய்வாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 8:5 வரை நாம் வாசிக்கலாம். கவனமாக கேட்போம். இயேசு கப்பர்நாகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்றவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். இந்த 100க்கு அதிபதி என்பவன் ஒரு மிலிட்டரி ஆபீசர். அவன் ஒரு பெரிய ஒரு படை தலைவன். அவன் யூத மார்க்கத்தை சேர்ந்தவன் அல்ல. ஆனால் அவனுக்கு இந்த யூத மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் யூதராய் பிறக்காவிட்டாலும் இந்த மார்க்கத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். அநேகர் யூத மார்க்கத்தை தழுவிக்கொண்டவர்கள் உண்டு. அநேகர் இந்த யூத மார்க்கத்தில் நம்பிக்கை வைத்து அதை பின்பற்றுகிறவர்களாய் இருந்ததுண்டு. இப்படி இருந்திருக்க வேண்டும் இந்த 100க்கு அதிபதி. அவன் சொல்லுகிறான், வசனம் 7 நாம் வாசிக்கலாம், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான் என்று வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் இயேசுவை வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லவில்லை. இவன் அவரிடம் சொன்னால் இவர் ஏதாவது பண்ணுவார் என்றுதான் வேலைக்காரனை குறித்து சொல்லுகிறான். ஆனால்
இயேசு அவராகவே சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இவன் வீட்டிற்கு அவரை கூப்பிடவில்லை, ஏதாவது ஒன்று சொன்னாலே போதும் என்று. ஆனால் இயேசு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். ஆனால் அந்த 100க்கு அதிபதி சொல்கிறார், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று. ஏனென்றால் அந்த ஒரு வார்த்தையிலே அவ்வளவு ஒரு வலிமை இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையிலே தேவன் ஒரு வார்த்தையிலே சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். வானம் பூமி உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாக கடவுது. இப்படி வார்த்தையினாலே தேவன் அனைத்தையும் சிருஷ்டித்தார். இங்கே நாம் பார்த்தோம் என்றால் ஒரு வார்த்தைக்காக இந்த 100க்கு அதிபதி அவரிடத்தில் காத்திருக்கிறார். அதிலே நாம் வாசித்தோம் என்றால் 7 நாம் வாசிக்கலாம், அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரம் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களோடு தங்கியிருப்பார்கள். இப்படி தேவன் அநேக காரியங்களை சொல்கிறார். 13 நாம் வாஸ்தவம் என்றால், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது என்றார். இந்த ஒரு வார்த்தையே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது, இந்த ஒரு வார்த்தைக்காகவே அவன் காத்திருந்தான். இதை எப்பொழுது இவர் சொல்லுவார் என்று காத்திருந்தான். உடனே அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு, அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவன் சென்று விடுகிறான். அந்த ஒரு வார்த்தை அவன் விசுவாசம் வைக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்கள் வாழ்க்கையிலே சுகத்திற்கு, ஜெயத்திற்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். கர்த்தருடைய அந்த ஒரு வார்த்தை சகலத்தையும் செய்து முடிக்கும். உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு ஒரே ஒரு வார்த்தை. இந்த 100க்கு அதிபதிக்கு தேவன் சொன்னது போல் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர். ஸ்தோத்திரம். இந்த 8ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, இயேசு அவராகவே முன்வந்து சொல்கிறார், நான் வந்தவனை சுகமாக்குவேன் என்று. ஆனால் 100க்கு அதிபதி சொல், ஆண்டவரே, என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க! இது ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசத்தை இந்த 100க்கு அதிபதி கிட்ட இயேசு பார்க்கிறார். என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த ஒரு வார்த்தைக்காகவே அவன் காத்திருக்கிறான். அந்த ஒரு வார்த்தையும் பெற்றவுடனே அவன் விசுவாசத்தோடு கடந்து செல்கிறான். அந்த வேலைக்காரன் அந்த நாளிகையிலே சுஸ்தமாக்கப்பட்டான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த
வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவன் தந்திருப்பார் என்றால் அந்த ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. உங்களுடைய கவலைக்கு, உங்களுடைய துக்கத்துக்கு ஸ்தோத்திரம், அந்த ஒரு வார்த்தை மாத்திரம். உங்களுடைய தனிமைக்கு, நீங்கள் எப்படியான ஒரு தோல்வியான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அந்த ஒரு வார்த்தை உங்களை விடுவிக்க போதுமானதாக இருக்கிறது. அதைத்தான் இயேசு அந்த 100க்கு அதிபதி இடத்திலே பார்க்கிறார். உன் விசுவாசம் பெரியது என்று. இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று. ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, விசுவாசம் மானது சகலத்தையும் செய்து முடிக்கும். விசுவாசத்தை குறித்த நம் வேதத்தில் அநேக வார்த்தைகளை வாசித்து கொண்டே செல்லலாம். அநேக காரியங்கள் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியை காணப்படால் நிச்சயமாயிருக்கிறது. இப்படி இந்த 100க்கு அதிபதிக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்தது போல், இதை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைத்ததா? இல்லை என்றால் தேவன் ஊழியக்காரர்களை கொண்டு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னாரா? அந்த வாக்குத்தத்தம், அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை தரும், தோல்வியை உங்களுக்கு மாற்றி வெற்றியை தரும். நீங்கள் இழந்த வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி தரும். உங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரும். நீங்கள் ஜெய வாழ்வு வாழ முடியும். வெற்றி வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வெற்றியாய் வாழ முடியும். இந்த தேசத்திலே நீங்கள் கட்டப்படுவீர்கள். அந்த ஒரு வார்த்தையை கொண்டு தேவன் உங்களை கட்டி நிலைநிறுத்துவார். சோர்ந்து போன, திடனற்ற, கைவிடப்பட்ட உங்களை தேவன் ஸ்திரப்படுத்துவார். சோர்ந்து போன உங்களை, உங்கள் இருதயத்துக்கு தேவன் ஆறுதலை தருவார். அந்த ஒரு வார்த்தை மட்டும் கிடைத்தால் போதும். விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே.
பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ஊழிய பாதையிலே எத்தனை கண்ணீர்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் என்ன வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க நாங்கள் பயப்படுவதில்லை. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். இந்த கனமான ஊழியத்தை எங்களை நம்பி உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்கள் கைகளில் ஒரு நாளில் கொடுத்தீர் ஆண்டவரே.